நண்பர்களே, ஆடுகளம் உங்களை வரவேற்கிறது. என் ஃப்ரெண்டை போல் யாரும் மச்சான், அவன் ட்ரெண்டை எல்லாம் மாற்றி வச்சான். என் ஃப்ரெண்டு விஜய், அவன் வளர்த்த ஆடு நிறைய தவறிடுச்சு. இது அவன் பண்ணதான். நம்மளோட ஆலோசனையை கேட்டுருந்தான். நமக்கு சொல்ல வேணும். நம்ம நண்பன் அவனுக்கு எட்டயபுரம் சந்தையில் போய் அமையாமல் நம்ம கிடையிலே பிடிச்சி கொடுத்தாச்சு. குட்டியும் வந்து இறக்கியாச்சு. வாங்க எட்டயபுரம் சந்தைக்கு போகலாம். இப்போ பாருங்கள், நம்ம கள்ளக்கண்டா நாயக்கானம், நாயக்கண்டா கள்ளக்கானங்கிற மாதிரி கறிக்குட்டிக்கு போனால் வளர்ப்பு குட்டி கொண்டு வராங்க, வளர்ப்பு குட்டிக்கு போனால் கறிக்குட்டி கொண்டு வராங்க. நேற்றெல்லாம் வந்து கறிக்குட்டியை கடைசி சாயந்தரம் 5 மணி வரைக்கும் வாங்க யாரும் இல்லை. இதே பொங்கல், ஏன்னா பொங்கல், தீபாவளி, கிறிஸ்மஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அதனால் இது யாருமே வாங்கலை. கடைசியாக யாரும் எடுத்துகிட்டு போனாங்க. ஒரு எல்லா குட்டிகளும் இதுவும் சரி, இது மாதிரி 4-5 குட்டிகள் இருந்துச்சு. 4-5 பேச்சஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியான ரேட்டுக்கு தான் வாங்கிட்டு போனாங்க. இப்போ வந்து எதுவும் அந்தளவுக்கு பெரிய ஃபெஸ்டிவல் இல்லாதனால கறி குட்டிகள் தேங்கி இருந்துச்சு. ஆனால் வளர்ப்பு குட்டிகள் எக்கச்சக்கமாக வந்துருந்துச்சு. சில குட்டிகள் ஒரே தரமாகவும், சில குட்டிகள் வந்து 15 கிலோ, 16 கிலோ, 17 கிலோ அப்படிங்கிற தரத்தில் வந்துட்டு இருந்துச்சு. அதாவது பெட்டை ஆடுகள் கொண்டு வந்திருந்தாங்க. யாராவது 1-2 தான் கொண்டு வருவாங்க. இது பெரும்பாலும் உடனே போயிடும். இது வந்து ஒரிஜினல் எட்டயபுரம் குட்டி தான். ஆனால் வளர்ப்பு சரியில்லை. இந்த குடல் புழு நீக்கம்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் முடியாதான் இருந்துச்சு. இது எப்படியும் 8 மாதம், 1 மாதம், ஒரு வயசு இருந்தாலுமே அதுக்குள்ளே வளர்ப்பு இல்லை. இது ஒரிஜினல் எட்டயபுரம் பொட்டுக்குட்டி தான். இப்போது பொங்கல்லாம் முடிஞ்ச பக்ரீத்துக்கு ஒரு 3-4 மாதம் தான் இருக்குது. அதனால் வந்து வளர்ப்பு குட்டி அந்தளவுக்கு ரொம்ப சூடெலாம் இல்லை. சந்தை காலையில் 8-9 மணிக்கு ஆரம்பிச்சிருந்தாங்க. இது எல்லாம் பார்த்திங்கன்னா இது வந்து இருசல் தான் பெரும்பாலும். இதை வாங்கி 3 மாதம் வளர்ப்பில் சக்ஸஸ் ஆக முடியாது. காரணம் என்னென்னா, இதில் வந்து எல்லாம் மிக்ஸ் ஆகி கிடக்கு. இருசல், மயிலம்பாடி, நாடு, அடிக்கரிஞ்சி. இது வந்து அவ்வளோவா பண்ணைக்கு ஏற்ற குட்டியா அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு அர்த்தம். இது வந்து மேய்ச்சலுக்கும் கொஞ்சம் கைத்தனம் போட்டால் கொஞ்சம் வரும், அவ்வளோதான். நம்ம மயிலம்பாடின்னு சொல்கிறாங்க. பெரும்பாலும் வந்து இப்போ வந்து எட்டயபுரத்தில் வந்து ஒரிஜினல் மயிலம்பாடிலாம் நிறைய அழிஞ்சு போச்சு. ஏன்னா அவங்க வந்து ஆந்திராவிலேருந்து நெல்லூர் ஜுடிப்பி தான் கொண்டு வராங்க. இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி நெல்லூர் ஜுடிப்பி கிராஸ் தான். மயிலம்பாடிங்கிறது வந்து இப்போலாம் மேக்ஸிமம் மயிலம்பாடியே வர்றதில்லை. ஏன்னா வியாபாரிகளே என்ன செய்கிறாங்கன்னா, கிடையில் உள்ளவங்களுக்கு ஆந்திராவிலேருந்து நெல்லூர் ஜுடிப்பி 1 லட்சம், 1.5 லட்சம், 70,000 கிடையா அவங்களே கிடா ஆடுகளை பிடிச்சிட்டு வந்து கொடுத்துட்றாங்க. அதனால் அந்த வியாபாரிகளுக்கே அந்த கீதாரிகள் வந்து அதுக்கு பிறக்கிற குட்டியை கொடுத்துட்றாங்க. அதனால் வந்து வியாபாரிகள் பெரும்பாலும் ஒரு கீதாரிகள் ஆடு வகைக்கிற வந்து ஒரு வியாபாரி கொடுத்தாங்கன்னா கடைசி வரைக்கும் அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. அது தொழில் தர்மம் மாதிரி. அப்படி தான் வந்து பிஸ்னஸ் போயிட்டுருக்கு. அது நம்மளுடைய இனம் பூர்வீகம் ராம்நாடு தான் மயிலம்பாடி பூர்வீகம்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து அந்த மாதிரி ஒரிஜினல் மயிலம்பாடி இப்போ வந்து இருக்கிறதில்ல. ஏன்னா இப்போ இருக்கிறது எல்லாமே ப்ரீடிங் வந்து எதுன்னு பார்த்திங்கன்னா நெல்லூர் ஜுடிப்பி தான். ஆந்திராவிலேருந்து வந்த கிடாய்கள் தான். அதனால் வந்து இப்போ வந்து அதுதான். இப்போ நீங்கள் என்கிட்ட இருக்க குட்டிகளெல்லாம் நான் வந்து எடுத்ததெல்லாம் மேக்ஸிமம் அதில் நெல்லூர் ஜுடிப்பி இருக்கும். நான் என் ஃப்ரெண்டுக்கு எடுத்து, இது என் ஃப்ரெண்டு விஜய் தான். நம்ம அவனுக்கு எடுத்தது நேற்று எல்லாமே நம்ம வந்து ஒரு 90% நெல்லூர் ஜுடிப்பி தான் அதில் இருக்குது. நெல்லூர் ஜுடிப்பி எப்படி கண்டுபிடிக்கணும்னா, காதுகள்லாம் நீளமாக இருக்கும். மற்ற குட்டிகளோட கால்கள் வந்து கொஞ்சம் கனத்த கால்களாக இருக்கும். ரோமங்கள்லாம் கொஞ்சம் அடர்த்தியாக இருக்கும். அப்போ வந்து நாங்கள் காலையிலே வந்துவிட்டோம் எட்டயபுரத்துக்கு. என் ஃப்ரெண்டுக்கு எப்படியாவது நல்ல பேட்ச் ஒன்று வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சந்தையில் இப்போ என்ன பிரச்சனைகள்னால், இது வந்து ஒரிஜினல் இதுவும் வந்து நெல்லூர் ஜுடிப்பியோட கிராஸ் தான். இது வந்து இந்த மாதிரி குட்டிகள் பார்த்தா உடனே வாங்கிடுங்க. இது கார் குட்டி தான். 12-13 கிலோ இருக்கும். வளர்ப்புக்கு நல்லாயிருக்கும். இப்போ என்ன பிரச்சனைனா, குட்டிகளை வந்து 13 கிலோ கொண்டு வராங்க, 15 கொண்டு வராங்க, 17 கொண்டு வராங்க. அப்படிங்கும்போது நீங்கள் கணக்கு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரே தரமாக இல்லை. எல்லாம் உள்ளே வந்து ஒரு 25 சதுரடி, 30 சதுரடியில் ஒரு 40-50 குட்டி உள்ளே விட்டுறாங்க. அதில் ஒரு 8 புருவம் இருக்குது, சிறுசு ஒரு 4 இருக்குது. முன்னாடி வந்து ஒரு பெருசு 10 நிப்பாட்டுறாங்க. ஆனால் புதுசாக வர்றவங்க அதை மொத்தமாக வாங்கிட்டு போயிடுறாங்க. அப்போது வந்து அதில் சின்ன குட்டிகளில் வந்து கொஞ்சம் வந்து எந்திக்காது. அப்புறம் புருவைகளும் வந்து அவ்வளோவா யாரும் விரும்புறதில்ல கறிகளை. அது வளர்ப்புக்கு இல்லை ப்ரீடிங்க்கு தான் யூஸ் ஆகும். பொதுவாக ஒரு 2-3 மாதத்துக்கு 4 மாதத்துக்கு முன்னாடிலாம் சந்தையே வந்து 12 மணிக்கு மேலே தான் குட்டிகளே வரும். இப்போலாம் 8 மணிக்கெலாம் குட்டி கொண்டு வந்துட்டாங்க. 9 மணிக்கு ஏற்றி பொள்ளாச்சி, சேலம்னு ஏற்றிட்டு போயிடுறாங்க. இது வந்து பொள்ளாச்சிக்கு தான் இங்கேருந்து குட்டியை பிடிச்சி பொள்ளாச்சிக்கு போகிறாங்க. அது ஆச்சரியமான விஷயந்தான். இது மாதிரி பொள்ளாச்சி, சேலம் அங்கே இருக்கவங்க வந்து குட்டி வாங்கணும் வர முடியாதவங்க வியாபாரிகிட்ட சொல்லி, நல்லா தைரியமாக நம்பிக்கையான வியாபாரிகிட்ட சொல்லி காலையில் 8-9 மணிக்கெலாம் குட்டியை வந்து 50 குட்டி 100 குட்டின்னு ஏற்றி அனுப்பிடுறாங்க. வியாபாரிகளும் ஒரு குட்டிக்கு 100-200 வச்சு அனுப்பிடுறாங்க. அது ஒரு நல்ல விஷயந்தான். அதனால் அதில் வந்து எல்லோரும் ஏமாற்றவங்கன்னு சொல்ல முடியாது. தெளிவாக இருக்கவங்க இருக்காங்க. பெரும்பாலும் நல்ல குட்டியாக தான் எடுத்து அனுப்புவாங்க. இது வந்து நல்ல ஒரு ஒரிஜினல் ப்ரீட் தான். அதாவது எப்படின்னா, இது கொம்பே பார்த்திங்கன்னா இது ஆட்டுக்கெல்லாம் நல்லா பயன்படும். ஆனால் ஆட்டுக்கு வந்து
எல்லோரும் பெரும்பாலும் பொங்கலுக்கு முன்னாடியே நிறைய பேர் ஆட்டுக்கு செலக்ட் பண்ணி போயிட்டாங்க. இந்த குட்டிகளும் கடைசி வரைக்கும் சும்மா தான் நின்றுச்சு. ஏன்னா விலை அதிகமாக சொன்னனால எல்லாம் யோசிச்சுட்டு தான் இருந்தாங்க. கொம்பே கேமராவில் கவரால் அந்த ஃபோனுக்கு அந்த அளவுக்கு கொம்பு சூப்பராக இருக்குது. இது வந்து கறிக்காக தான் போகுது. ஆட்டுக்கு ஏன்னா நான் ஒரு போன மாதம் போகும்போதே பெரும்பாலும் கீதாரிகளும் ஆடு வளர்க்குறவங்களும் ஆட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இது கறிக்கு கூட யாரும் வாங்க வரல. ஏன்னா பண்டிகைலாம் முடிஞ்சால் நம்ம சொன்ன மாதிரி தான் கறிக்கும் அந்தளவுக்கு டிமாண்ட் இல்லாதனால குட்டிகள் இப்போ எல்லாமே வளர்ப்பு குட்டி அதிகமாக இருக்குது. கறி குட்டிகளும் இருந்துச்சு. சந்தை அந்தளவுக்கு ரொம்ப சூடுன்னு சொல்ல முடியாது. வியாபாரிகள் கொஞ்சம் இறங்கி வந்துட்டாங்க, கொடுத்துட்டாங்க. இது பார்த்திங்கன்னா 57 குட்டி கொண்டு வந்திருந்தாங்க. நீங்கள் முன்னாடி பாருங்கள், நல்லா பெரிய குட்டி அப்படின்னு சொல்லி நம்ம 16,000 வரைக்கும் சொன்னாங்க முதல்ல. அப்புறம் 14ன்னாங்க. இதில் 57 புருவ 14 இருக்குது. பருங்குட்டின்னு சொல்லி நம்ம ரேட்டை கொடுத்தோம்னா சரி புருவையை கழிச்சிட்டு நான் ஒரு 45 குட்டி எடுத்துக்கிறேன்னு சொன்னால் அவங்க கழிக்கிற புருவை எல்லாம் அந்த பருங்குட்டி. அப்புறம் அவங்களுக்குள்ள சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. அது எப்போவுமே சந்தையில் இந்த மாதிரி நடக்கிறது தான். நம்ம நண்பருக்கு விஜய்க்கு பார்த்துட்டு எங்கேயும் அமையலை. அதனால் நம்ம நேராக கடையில் உள்ள வியாபாரிகிட்டே அவங்க நெல்லூர் ஜுடிப்பி கொடுத்து அந்த கடையில் வாங்கி வச்சுருந்த ஒரு 50 குட்டி எல்லாமே ஒரிஜினல் ஓங்குதாங்கலான கால்கள் திடமான காதுகள்லாம் நீளமான நீட்டு போக்கான குட்டி. நான் எடுத்த கடைசி 3 பேட்சோட இது நல்ல ஒரிஜினல் குட்டி. இந்த கால்களெல்லாம் பாருங்கள். இது ஒரிஜினல் நெல்லூர் ஜுடிப்பியோட கிராஸ் தான். அவங்க கடையில் உள்ளவங்களுக்கு இவங்களே வியாபாரிகள் கொடுத்துருவாங்க. நம்ம அந்த இடத்துக்கு போய் அவங்ககிட்டயே டைரெக்டாக கடையில் உள்ளவங்கள்ட்டையே அவங்க வியாபாரி மூலிமா வாங்கியாச்சு. ஏன்னா என் ஃப்ரெண்டு ஃபஸ்ட்டு தடவை இல்லை, அவன் ஏற்கனவே கொஞ்சம் ஃபெயில் ஆனாலும் நம்மளுடைய எல்லாம் பணம்லாம் கட்டி அங்கேருந்து ஏற்றியாச்சு. ஒரு 11,400க்கு ஜோடி பிடிச்சோம். இது ப்ரீடு கொடுத்த காசு தான். இந்த குட்டியை 3 குட்டியை கழிச்சு தான் வாங்கினோம். 50 குட்டியில் ஒரு 10 கிலோ 11 கிலோ அந்த மாதிரி இருந்துச்சு. இது ஆகாதுன்னு சொல்லி நல்லபடியாக என்ன செஞ்சோம்னா நம்மளுடைய அந்த புன்னை மனம் சொல்லி நம்ம நண்பனுடைய அவனுக்கு இருக்குது. இது அவன் வளர்த்த 25 குட்டியில் 15 குட்டி இறந்து போச்சு. இது 5 மாதமாக வளர்த்துருக்கான். இதில் மொத்தமே நீங்கள் கறின்னு பார்த்தீங்கன்னா 5-6 கிலோ கூட இருக்காது. எல்லாம் எலும்புந்தொழுமாக தான் இருக்குது. இதையும் நம்ம தேத்துறதுக்கு அவனுக்கு தேவையான லிவர் டானிக்கு, மினரல் சால்ட்டு, ப்ரோபயாட்டிக்கு இந்த மாதிரி எல்லா விதமான சலுகைகளும் அவனுக்கு நம்ம செஞ்சு கொடுத்துருக்கோம். இதில் நம்ம டாஸ்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது பாருங்கள் 100 அடிக்கு ஏற்கனவே ஆடு வளர்க்குறது கட்டியிருக்கிறான். அப்போ இது நம்ம இப்போ இறக்குன குட்டி நல்ல ஒரிஜினல் ப்ரீடு தான். நம்மளோட டாஸ்க்கு இதை 3 மாதம் வளர்த்து நல்ல ஒரு லாபம் பார்க்கணும். இந்த ஒரு 47 குட்டி. அதுக்கப்புறமா அவனோட 25 குட்டியில் 15 குட்டி தவறிடுச்சு. அது 10 குட்டி ரொம்ப மெலிஞ்சிருக்கு, அதையும் தேற்றணும். அதுக்கு தேவையான அடர் தீவனம், கான்சன்ட்ரேட் ஃபீடு, அதுக்கு தேவையான மற்ற சப்ளிமெண்ட்ஸு, நியூட்ரிஷன், சத்து மருந்துகள் இது எல்லாமே நம்ம அவனுக்கு டெலிவரி பண்ணிட்டோம். முதல் நாள் 5 ml சரியா, மினரல் சால்ட்டு 4 கிராம் ஒரு குட்டிக்கு, ப்ரோபயாட்டிக் 5 கிராம் சரியா. 2வது நாள் கால்சியம் டானிக் 5 ml ஒரு குட்டிக்கு கணக்கு. மினரல் சால்ட் 2வது நாள் அதே மாதிரி கொடுக்கணும். ப்ரோபயாட்டிக் வேண்டாம். 3வது நாள் ரெஸ்ட்டு. 4வது நாள் லிவர் டானிக் 5 ml, மினரல் சால்ட்டு 4 கிராம் சரியா, ப்ரோபயாட்டிக்கு 5 கிராம். 5வது நாள் கால்சியம் டானிக் 5 ml, மினரல் சால்ட்டு 4 கிராம். முடிஞ்சா 5வது நாள் முடிஞ்சு. 6வது நாள் ரெஸ்ட்டு. திருப்பி 7வது நாள் அதே மாதிரி. நண்பர்களே, என்னுடைய நண்பன் விஜய்க்கு ஆடு வளர்ப்புக்கு தேவையான அனைத்து அடர் தீவனங்களும் சரி, நோய் மேலாண்மைக்கு தேவையான அனைத்து மருந்துகளும் மற்ற எல்லா விஷயங்களும் 20% மேலே தள்ளுபடி செஞ்சு தான் நம்ம வாங்கி கொடுத்துருக்கோம். ஏன்னா அவன் லாபம் பார்க்கணும், முதல் தடவை பண்ணியிருக்கிறான். நம்ம அவன் பண்ணையை நல்லா எல்லாம் சுத்தமாக சர்வே பண்ணி அவனுக்கு எது சிறந்தது அப்படிங்கிறத நம்ம பண்ணுறோம். ஏன்னா நாம் ஜெயிக்கிறதோட நம்மளை நம்பி வர்றவங்க ஜெயிக்கிறது தான் நம்மளுடைய உண்மையான வெற்றி. ஏன்னா நான் ஆரம்பத்தில் ஃபாரினில் 17 வருஷம் முடிச்சுட்டு நம்ம எல்லாம் செட்டில் ஆகி தான் வந்தோம். இதனால் ஆடு வளர்க்கும் போது நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாது. நம்ம காலையில் இற வைக்கிறது கதவை திறந்து பார்த்தா நம்மளுக்கு ரொம்ப அதிர்ச்சி தான் காத்திருக்கும். அந்த நேரத்தில் நம்மளை யாரும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. இனி யார் ஒருவரும் ஆட்டு தொழிலில் நஷ்டமாகக்கூடாது. அதுக்கு ஆடுகளை உறுதுணையாக இருக்கும். ஆடு வாங்குறதா இருந்தாலும் சரி, ஆட்டு வளர்ப்பு முறையாக இருந்தாலும் சரி, ஆடு நோய் மேலாண்மையாக இருந்தாலும் சரி, ஆடு விற்பனை மேலாண்மையாக இருந்தாலும் சரி, நம்ம உறுதுணையாக இருப்போம். நாங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறோம், யாரும் கால் பண்ண வேண்டாம். உங்களுடைய தெளிவாக நீங்கள் வாய்ஸ் அனுப்பி கொடுங்க. நீங்கள் மேலும் இந்த மாதிரி தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் முக்கியமான விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக பகிர்ந்தளிக்கணும். உங்களுடைய உதவிக்கு ரொம்ப நன்றி, மிக்க நன்றி.